பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இபாதத். இபாதத் என்பதன் பொருள் வழிபடுதல் மற்றும் இயலாமையை வெளிப்படுத்தல் என்பதாகும். அல்லாஹ் எதை செய்ய வேண்டுமென கட்டளையிட்டானோ அதை செய்வதற்கும், எதை செய்யக்கூடாது என விளக்கினானோ அதிலிருந்து தவிர்த்திருப்பதற்கும் இபாதத் என்று கூறப்படும். அல்லாஹ் தான் குரான்ல ஒவ்வொரு விஷயமா நமக்கு சொல்லி வரான். இபாதத் செய்யக்கூடிய பெண்ணுக்கு ஆபிதா என்றும் கூறப்படும். மேலும் எவனை வணங்கப்படுகின்றதோ அவனுக்கு மஅபூத் என்று கூறப்படும். நமது உண்மையான இரட்சகன் அல்லாஹ் ஒருவனே. அவன்தான் நம்மையும் முழு உலகத்தையும் படைத்தவன். நாம் அனைவரும் அவனுடைய அடிமைகளே. நாம் அவனை வணங்கி வழிபட வேண்டுமென அவன் கட்டளையிட்டுள்ளான். திருக்குரானில் கூறப்பட்டுள்ளதாவது, மக்களே, எவன் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோர்களையும் படைத்தானோ அவனை வணங்கி வழிபடுங்கள், அதனால் நீங்கள் பயபக்தியுடையவராய் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டு வரான். இபாதத் செய்வதன் நோக்கம் அல்லாஹுவை நெருங்குவதும் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதும் மேலும் அவனை அறிவதுமே ஆகும். அல்லாஹ் தன்னை நெருங்குவதற்கும் அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கும் காட்டி தந்த வழிமுறையாவது அவனை வணங்க வேண்டும், அவனை பெருமைப்படுத்த வேண்டும், தமது இயலாமையையும் பணிவையும், நமக்கு ஒன்றுமே இல்லை, நாம் இயலாதவர்கள் அப்படின்ற அந்த பணிவையும் அவனுக்கு முன் வெளிப்படுத்த வேண்டும். அதனால் அல்லாஹ்வின் நெருக்கமும் தொடர்பும் ஏற்படும். மேலும் அவனுடைய அருளும் பொருத்தமும் கிடைக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இபாதத் செய்வதால் அடியானுக்குத்தான் லாபம், அல்லாஹுக்கு எவ்வித லாபமும் இல்லை. மேலும் அதனால் அல்லாஹுடைய அந்தஸ்து அணு அளவு கூடவோ குறையவோ செய்யாது. அல்லாஹு தஆலா கியாமத் நாளில் அவனுக்கு மிகச்சிறந்த கூலியை வழங்குவான். முழு மனித சமுதாயமும் முன்னோர் பின்னோர் அனைவரும் பயபக்தி உள்ளவர்களாக பெரிய வணக்கசாலிகளாக ஆகிவிட்டாலும் அல்லாஹ்வின் அந்தஸ்து அணுவளவும் கூடிவிடாது. அப்படி எல்லோரும் கெட்டவர்களாக மாறுபுரிவர்களாக ஆகிவிட்டாலும் அவனுடைய அந்தஸ்து, மரியாதை, கம்பீரம் அணுவளவும் குறைந்து விடாது. அல்லாஹு தாலாவை வணங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. உதாரணமாக தொழுதல், நோன்பு நோற்றல், ஜகாத் வழங்குதல், ஹஜ் செய்தல், குர்பானி கொடுத்தல், இஅ்திகாஃப் இருத்தல், திருக்குரானை ஓதுதல், திக்ர் செய்தல், அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்தல், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துக்களை பின்பற்றுதல். ஆகவே இந்த இபாதத்துடைய விஷயங்கள்ல என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் அதையெல்லாம் நாம் மிக பேணுதலாக செய்து அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை பெற்று மிகப்பெரிய ஆபிதாவாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக.